இன்னைக்கு காலையில் பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த சின்ன பிள்ளைங்க ஓட்டுற சைக்கிள் ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சுங்க. இதை நம்ம எப்படியா சரி பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அதோட முன்வீல் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. அதை வந்து பார்த்தேன், அங்கே தான் கிடந்துச்சிங்க. அதையும் எடுத்துக்கிட்டேன். அந்த அண்ணாட்ட எவ்வளோ ரூபாய்க்கு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எடை போட்டுட்டு ஒரு 80 ரூபா மட்டும் தாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. அதுக்கடுத்து முன்னாடி பார்த்தேன், அது வந்து உடஞ்சி போய், அதாவது பிஞ்சு போய் தான் இருக்குது. அந்த குழா வந்து ரொம்ப லேசான பைப்பாக இருக்குங்க. சரி, இதை வெல்டு தான் அடிக்கணும், அதனால வந்து பெயிண்டனா ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி வந்து இந்த மாதிரி விட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து எந்த பொசிஷனில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி பார்த்தேன். அதுக்கடுத்து வெல்டும் அடித்தேன். வெல்டு அடிக்க வந்து கீழே உள்ள பைப்பு லேசாக இருக்கனால ஓட்டை விழுகுது. அதுக்கடுத்து ஒரு பைப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான பைப்பை வந்து முன்னாடி வச்சு விட்டு அதுக்கடுத்து அந்த சைடுனா வந்து வெல்டு அடித்தேன். ஓரளவு நின்றுச்சிங்க. அதுக்கடுத்து வெல்டு அடித்தேன்னே நல்லா வந்து வெல்டு அடித்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து வெல்டு அடித்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து லைட்டாக வந்து அந்த இடத்துல எம்சியில் மட்டும் வச்சு ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு சைக்கிளை. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் சின்ன பிள்ளை இருக்காளா, ஸோ அவட்ட தந்தேன், ரொம்ப ஹாப்பிங்க. அவளுக்கு ஓட்ட தான் தெரியல, ஃபஸ்ட்டு அழுத்தி பார்த்தா அவனால் முடியல. அதுக்கடுத்து சொல்லி தந்தோம். சொல்லி தர கொஞ்சம் அழுத்திக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஓட்டி பழகிட்டா அப்படின்னா அவளுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டான திங்ஸை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறதே ஒரு ஹாப்பி தாங்க. அதுபோக சின்ன பிள்ளைங்களுமே ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு ஒரு சைக்கிள் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து எலக்ட்ரிக் சைக்கிளாக கூட மாற்றலாம். இதில் வந்து ஒரு சின்ன கியர் மோட்டரை கனெக்ட் பண்ணி, அது வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பண்ணி போட்டுடலாம்.